தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழகத்தை சேர்ந்த எம்பி திடீர் ராஜினாமா. தமிழகத்தை சேர்ந்த எம்பி திடீர் ராஜினாமா என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். அதிமுக வேட்பாளராக விழுப்புரம் மாவட்டம் மயிலம் தொகுதியில் போட்டியிட்டவர் சி.வி. சண்முகம். அதிமுக வேட்பாளராக மயிலம் தொகுதியில் போட்டியிட்டவர் சி.வி. சண்முகம் இவர் வெற்றி பெற்றுள்ளார். இவர் அதிமுக முன்னாள் அமைச்சர். இவர் கடந்த சட்டசபை தேர்தலில் தோற்றுப்போனார். ஆகையால் அவர் ராஜ்யசபா எம்பி ஆனார். இந்த முறை அவர் சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்றுள்ளார். ஆக தனது ராஜ்யசபா எம்பி பதவியை அவர் ராஜினாமா செய்கிறார். அதிமுகவின் முன்னாள் அமைச்சர், அதிமுகவின் மூத்த தலைவரான சி.வி. சண்முகம் தற்பொழுது ராஜ்யசபா உறுப்பினராக உள்ளார். தமிழக சட்டசபைக்கு தேர்வு செய்யப்பட்ட காரணத்தினால் தனது ராஜ்யசபா எம்பி பதவியை ராஜினாமா செய்கிறார். அந்த இடத்துக்கு இடைத்தேர்தல் நடைபெறும். அதில் அதிமுக வெற்றி பெற முடியாது. அதிகபட்ச உறுப்பினர்கள் உள்ளவர்களே வெற்றி பெற முடியும். ஆக தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த ஒருவர் ராஜ்யசபா உறுப்பினராக தேர்வு செய்யப்படுவார். தமிழ்நாட்டை சார்ந்த அதிமுக ராஜ்யசபா உறுப்பினர் சி.வி. சண்முகம் தனது எம்பி பதவியை ராஜினாமா செய்கிறார். அதற்கு பதிலாக தமிழக சட்டசபைக்கு செல்கிறார்.